வாழைப்பூ வடை செய்கிறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 கப்பு, வாழைப்பூ வந்து நல்லா தோல் எடுத்து நரம்பெல்லாம் எடுத்துட்டு அலசி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது 1 கப்பு, 8 வரமிளகா, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, 10 பல் பூண்டு, சோம்பு 1 ஸ்பூனு, 4 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதுக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போ வாழைப்பூ வடைக்கு வந்து பருப்பு வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்: வரமிளகா, இஞ்சி, பூண்டு, உப்பு, சோம்பு, 4 கிராம்பு, 2 பட்டை, வெங்காயமும் கருவேப்பிலும் தவிர மீதி எல்லா பொருளையும் சேர்த்து அரைச்சிக்கணும். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா பிசைஞ்சாச்சு. வெங்காயமெல்லாம் போட்டு உருண்டை பிடிச்சி இனிமேல் தட்டி போட வேண்டியதான். ஏம்மா இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இனிமேல் தட்டி போட வேண்டியதான். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு. ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு நல்லா தட்டி எடுத்து போடணும். நல்லா தட்டி எண்ணெயில் போட்டுருணும். தட்டி வச்சுருக்கேன் பேப்பரில். இப்போ வடை நல்லா வெந்துருச்சு, முறுமுறுன்னு. வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும்.